வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம பார்க்கலாம். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான் பார்க்குறோம். நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தது இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 4 செஷன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 400 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை நம்ம இந்த எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அதனால் இதை ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, வாட் இஸ் த ரெக்கமெண்டட் டோசேஜ் ஆஃப் ஜிங்க் சப்ளிமெண்ட் இன் சில்ட்ரன் வித் டயேரியான்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 mg ஆஃப் ஜிங்க் ஃபார் சில்ட்ரன் greater than 6 months of age for 10 to 14 days. அதுதான் ஆப்ஷனாக கரெக்டாக ஆப்ஷனாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 10 mg of zinc for infants for 20 days, 20 mg of zinc for children less than 6 months of age for 7 days, 20 mg of zinc for infants for 10 to 14 days கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, mini pill contains dash low dose of LH luteinizing hormone, low dose of estrogen, low dose of follicle stimulating hormone, low dose of progesterone. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் லோ டோஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரோன். இது எல்லாமே நம்ம படிக்கிறது ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் படிப்போம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, EMDOPA is a brand name for dash nifedipine, hydrolazine, clonidine, methyl dopa. ஸோ நமக்கு தெரியும் அதில் எம்டோப்பாங்கிறதே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் மீத்தைல் டோப்பா தான். ஓகேவா? ஸோ இது சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்ஸில் படிக்கிறது. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கில் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 என்னென்னு பார்த்தோன்னா, டொபாக்கோ கண்டைன்ஸ் டேஷ் பைரிடின், பைப்ரிடின் அல்கலாய்டு, குயினோலின் அல்கலாய்டு, ஸ்டீராய்டல் அல்கலாய்ட்ஸ், ஐசோகுயினோலின் அல்கலாய்டு. ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஷனே பைரிடின், பைப்ரிடின் அல்கலாய்டு தான் டொபாக்கோ. நிக்கோட்டியானா டொபாக்கம், சொலனேசிய ஃபேமிலி. குயினோலின் அல்கலாய்டுன்னு பார்த்தோன்னா சின்கோனா, ஸ்டீராய்டல் அல்கலாய்ட்ஸ்னால் குர்ச்சி சொலசோடின். அடுத்து ஐசோகுயினோலின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓபியம், அடுத்து இப்பிகாக். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோன்னா பைரிடின், பைப்ரிடின் அல்கலாய்ட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5ல் என்ன ஆப்ஷன் சொல்லி பார்க்கலாம். டெஸ்ட்ஸ் டன் டு லுக் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் யூரின் ஆர் டேஷ் எக்ஸப்ட் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் டன் டு லுக் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் யூரின். ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன் யூரினில் இருக்கிறது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய டெஸ்ட் நேம் கேட்டிருக்கிறாங்க. எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபவுச்சர்ஸ் டெஸ்ட், சல்ஃபோ சாலிசிலிக் ஆசிட் டெஸ்ட், ஹெலஸ் டெஸ்ட், ஹீட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் டெஸ்ட். ஸோ நமக்கு கொடுத்த கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா ஃபவுச்சர்ஸ் டெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, போவிடோன் அயோடின் இஸ் கெமிக்கலி டேஷ் அயோடின் அண்ட் பொட்டாசியம் அயோடைடு, பாலிபைரோலிடின், பாலிவினைல் பைரோலிடின் அண்ட் அயோடின். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா PVP அண்ட் அயோடின் தான் கரெக்டான ஆன்சர். போவிடோன் அயோடின் இஸ் பாலிவினைல் பைரோலிடின் அண்ட் அயோடின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 கொடுத்துக்கிறாங்க. லிப்போஃபிலிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எமல்ஜன் இஸ் இண்டிகேட்டட் பை HLB வேல்யூ ஆஃப் டேஷ் 0 to 3, 18 to 20, 3 to 8, அப்புறம் 8 to 18 கொடுத்துக்கிறாங்க. லிப்போஃபிலிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எமல்ஜன்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை HLB வேல்யூ ஆஃப் டேஷ். த கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 3 to 6. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது MRB எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்ம இந்த கொஸ்டின்ஸை இப்போது ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்கலி நம்மளுடைய டிப்ளமா பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 125 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக ஒரு 60 கொஸ்டின்ஸாவது மேக்ஸிமம் கட்டாயம் கேட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 60 மார்க்ஸ் இதில் 60 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணாலே 43.2 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு மேலே உங்களுடைய நாலேஜ், நீங்கள் பிஃபார்மில் படித்த நாலேஜ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கனால 53.2 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு ஈஸியாக MMCயில் சீட் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் MRB கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த சாஃப்ட் காப்பி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது கம்பல்சரி இதுதான் படித்து ஆகணும்னு கிடையாது. இது நமக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் யாராவது எங்கள் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ லோ லெவல் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாரி அப்படி நினச்சால் வெரி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இது உங்களுக்கு பேசிக்கலி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8.
கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தோன்னா 1 OZ award post is contained as 435.7, 436.7, 437.5, 480.2. 1 award post is contains 437.5. இதுதான் கரெக்டான ஆன்சர். கிரைன்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, 1 award post is contained dash grains அப்படிங்கும்போது 437.5 கிரைன்ஸ். இதெல்லாம் மெட்ராலஜியில் வரக்கூடியது. நம்ம வந்து ஃபார்மசி ப்ராக்டிஸில் இல்லை ஃபார்மசூட்டிஸில் படிச்சிருப்போம். கொஸ்டின் நம்பர் 9 அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஓரல் அயன் ப்ரிப்பரேஷன் இஸ் டேஸ் பால்பிட்டேஷன், ஜாயிண்ட் பெயின், எபிகாஸ்ட்ரிக் பெயின், டிஸ்னியா. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஓரல் அயன் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா எபிகாஸ்ட்ரிக் பெயின் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 high efficiency particulate air HEPA filters are able to filter the particles at dash 99.97%, 99.96%, 99.98%, 99.99%. ஸோ இதில் நமக்கு கொடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக 99.97% கொடுத்துருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட MRB எக்ஸாமில் இருந்த ஒரு அப்ஜெக்ஷன், அதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த ஆன்சருக்கு தான், டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் 95% மேலே இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர் HEPA ஃபில்டர்ஸ் ஆர் ஏபிள் டு ஃபில்டர் த பார்ட்டிகிள்ஸ் அட் 99.97%. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபினோபார்பிட்டோன் இஸ் டேஷ் டெரிவேட்டிவ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ், பார்பிச்சரிக் ஆசிட் டெரிவேட்டிவ், மெலோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ், சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ். ஸோ ஃபினோபார்பிட்டோன் அப்படின்னா 5-ethyl 5-phenyl பார்பிச்சரிக் ஆசிட். இது வந்து லாங் ஆக்டிங் பார்பிச்சரேட்ஸ். பார்பிச்சரிக் ஆசிட் அப்படிங்கிறது 2,4,6 ட்ரைகேட்டோபைரிமிடின். ஸோ இந்த ஐயூபேக் நேம் எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நல்லா படிக்கணும். பிஃபார்மசி செமஸ்டர் 4th ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3ல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமா இன் ஃபார்மசி செகண்ட் இயரில் இருக்கும், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2ல். அப்படியும் இல்லைனா ஏபிஓசி படிச்சு போல நான் செமஸ்டரில் அதில் இருக்கும். இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா சோடியம் சாலிசிலேட், மித்தல் சாலிசிலேட் அது எல்லாமே இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் பை யூஸிங் தீஸ் விட்டமின்ஸ் எக்ஸப்ட் டேஷ் விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், விட்டமின் கே, விட்டமின் இ. ஸோ இதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் பை யூஸிங் தீஸ் விட்டமின் கே தவிர மற்ற எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், விட்டமின் இ எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எக்ஸப்ட் பார்க்கவும் விட்டமின் கே நம்ம சொல்லலாமா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 விச் ஆஃப் த மினரல் ப்ரொடெக்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டென்டல் கேரிஸ். டென்டல் கேரிஸ் டெவலப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன மினரல்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விச் ஆஃப் த மினரல் protects the development of dental caries. செலினியம், ஃப்ளூரின், அயோடின், கால்சியம். ஸோ நம்ம வந்து டென்டல் அப்படின்னாலே கால்சியம் சொல்லி போட்டுருவோம். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ப்ரொடெக்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டென்டல் கேரிஸ். டென்டல் கேரிஸ் ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறது, அதை வந்து ப்ரொடெக்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ளூரின் சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? இது நம்ம ஞாபகம் க்ளூ என்ன அப்படின்னா நம்ம கன்சியூமர் டென்டல் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் சோடியம் ஃப்ளோரைடெலாம் இருக்கும், இப்போ ஸ்ட்ரானியம் ஃப்ளோரைடு அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளோரின் அப்படிங்கிறத நம்ம பார்த்து படிச்சுக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 13 கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ட்ரக் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஃபிலிஸ் டெக்ஸாமெத்தசோன், பெனிசிலின், ஜென்டாமைசின், சிப்ரோஃப்ளாக்சசின். ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ட்ரக் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஃபிலிஸ் அது வந்து பெனிசிலின்னு சொல்லலாம். டெக்ஸாமெத்தசோன் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஜென்டாமைசின் இது வந்து ஐ ட்ராப்ஸ் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். சிப்ரோஃப்ளாக்சசினும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் பெனிசிலினா சிப்ரோஃப்ளாக்சன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கக்கூடிய பெனிசிலினா இந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 ballooning effect when treated with ammoniacal dash solution is observed in rock cotton fiber. ammoniacal copper oxide தான், ஓகேவா. ஸோ குவாக்சம் CuOxam சொல்லுவோம், ஓகேவா. ஸோ காப்பர் நைட்ரேட், காப்பர் சல்ஃபைடு, காப்பர் குளோரைடு, காப்பர் ஆக்சைடு 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது
அமோனியாக்கல் காப்பர் ஆக்சைடு சொல்யூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு வந்து க்ளூ வந்து குவாக்சம் ரியேஜன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பலூனிங் எஃபெக்ட் வென் ட்ரீட்டட் வித் அமோனியாக்கல் காப்பர் ஆக்சைடு சொல்யூஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ரா காட்டன் ஃபைபர். இது வந்து ரா காட்டன் ஃபைபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. அண்ட் எபிடமிக் that spreads over multiple countries or continental is called as pandemic, sporadic, outbreak, endemic. ஸோ நம்ம ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசியில் பேசிக் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக படிப்போம் இல்லையா, அதில் இந்த டெஃபினிஷன்லாம் இருக்கும். நம்ம வந்து பேண்டமிக் அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது an epidemic that spreads over multiple countries or continental is called. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா நம்ம வந்து பேண்டமிக் சொல்கிறோம். ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம இப்போ பேண்டமிக்கில் இருந்து வந்திருக்கோம் இல்லையா, 2019 எண்டிலிருந்தே 2021 இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சால் நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேண்டமிக் தான் என்னது, an epidemic that spreads over multiple countries or continental அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து மொபைல் டிஸ்பென்சிங் மெத்தட்ஸ் பிலாங் டு டேஷ். சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம், அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட், நான் சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். இதுதான் கரெக்டான ஆல்டர்னேட்டிவ். அதாவது மொபைல் டிஸ்பென்சிங்னா என்னென்னா, இப்போ நம்ம இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதில் வந்து 2 உண்டு, ஃப்ரீ ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம், யூனிட் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் உண்டு. ஓகேவா? அதில் மொபைல் டிஸ்பென்சிங் அப்படிங்கிறது நான் சார்ஜர் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சார்ஜர் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம், அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நான் சார்ஜர் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் எ பிஸ்னஸ் இஸ் அசோசியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ். லெட்ஜர், ஜேர்னல், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் எ பிஸ்னஸ் இஸ் அசோசியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. இதெல்லாம் ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடியது, காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் வரக்கூடிய டாபிக். கொஸ்டின் நம்பர் 19. போரிக் ஆசிட் இஸ் soluble in dash 1 in 25 in water and 3 parts of glycerol, 1 in 25 in water and 4 parts of glycerol, 1 in 23 in water and 3 parts of glycerol, 1 in 24 in water and 4 parts of glycerol. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா 1 in 25 in water and 4 parts of glycerol. ஓகேவா? போரிக் ஆசிட் வந்து 1 in 25 in water and 4 parts of glycerol. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் த பர்சன்டேஜ் yield ஆஃப் அமோனியா ஃப்ரம் அமோனியம் கார்பனேட்? 30 to 34% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 15 to 20%, 10 to 14%, 20 to 24% எல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் yield ஆஃப் அமோனியா ஃப்ரம் அமோனியம் கார்பனேட்? அதில் வந்து 30 to 34% தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. நியூட்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் citrates boiled with an excess of calcium chloride solution gives dash. Red granular precipitate, yellowish white precipitate, yellow granular precipitate, white granular precipitate. ஸோ நமக்குரிய ஆப்ஷன் வந்து ஒயிட் கிரானுலார் precipitate. கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூட்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிட்ரேட்ஸ் பாயில்டு வித் அன் எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் chloride solution gives white granular precipitate. கொஸ்டின் நம்பர் 22. பயாலஜிக்கல் ஆரிஜின் ஆஃப் டெட்லி நைட்சைட் லீஃப். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அட்ரோபா பெலடோனா. ஓகேவா? ஹயோசெமஸ் நைகர், டட்ரா மெட்டல், அட்ரோபா பெலடோனா, டட்ரா இனோக்சியா. அதாவது இது எல்லாமே ட்ரோபென் அல்கலைட்ஸ் தான். ஹயோசெமஸ் நைகர் அப்படிங்கிறது ஹயோசெமஸ் பிளான்ட், ஹென்பேன்னு சொல்லுவாங்க, சொலனேசிய ஃபேமிலி. டட்ரா மெட்டல், டட்ரா ஸ்ட்ரொமானியம் அப்படிங்கிறது டட்ரா பிளான்ட் தான், சொலனேசிய ஃபேமிலி தான். அட்ரோபா பெலடோனா, அட்ரோபா அக்குமினேட்டா, இது எல்லாமே பெலடோனாவுடைய நேம் தான். இதுக்கு இன்னொரு நேம் தான் டெட்லி நைட்சைட் லீஃப், சொலனேசிய ஃபேமிலி. டட்ரா இனோக்சியா அப்படிங்கிறது டட்ராவுடைய ஸ்பீசிஸ் தான், அதுவும் சொலனேசிய ஃபேமிலி தான். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் டெட்லி நைட்சைட் லீவ்ஸ் அப்படிங்கிறது அட்ரோபா பெலடோனா. ஓகேவா? 22 கொஸ்டின்ஸ் ஓவர். அடுத்து ஃபர்தர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 23. ஃப்ரீஸ் ட்ரையிங் ஆஃப் pharmaceuticals ஆர் கேரிட் அவுட் அட் a temperature of dash. -10 to -30 degrees Celsius, -10 to -40 degrees Celsius, -40 degrees Celsius, -20 degrees Celsius. ஸோ இது ஃப்ரீஸ் ட்ரையிங் ஆஃப் pharmaceuticals ஆர் கேரிட் அவுட் அட் a டெம்பரேச்சர்னா -10 to -40 degrees Celsius தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க.
24th question, alpha adrenergic blocker tolostolin is dash. Okay, pyridoxolin derivative, oxazolin derivative, quinolin derivative, imidazoline derivative. ஸோ இதில் imidazoline derivative தான் கரெக்டான ஆன்சர். tolostolin, imidazoline. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 25, தி டிஆக்சி சுகர் ஆஃப் டிஜிட்டாலிஸ் இஸ் ஐடென்டிஃபைடு பை டேஷ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கெலர் டெஸ்ட். டிஆக்சி சுகர்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டாக்சோஸ், டிஜிட்டாலோஸ் தான். ஸோ லீகால்ஸ் டெஸ்ட்டு, போன்ட்ராகஸ் டெஸ்ட்டு, பால்ஜர் டெஸ்ட்லாம் வேறு. போன்ட்ராகஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ராக்வினோன் கிளைகோசைட்ஸுக்கு லீகால்ஸ் டெஸ்ட்டு, பால்ஜர் டெஸ்ட்லாம் வந்து காமன் டெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான நம்ம டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா கெலர் டெஸ்ட்டு தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26, டேஷ் ட்ரக்ஸ் ஷுட் நாட் பி retailed except on prescription of a registered medical practitioner. ஷெடியூல் வி, ஷெடியூல் பி, ஷெடியூல் எம், ஷெடியூல் ஹெச். ஷெடியூல் ஹெச் ட்ரக் தான் நம்ம வந்து ஷுட் நாட் பி ரீட்டைலில் வந்து கொடுக்கக்கூடாது. எக்ஸப்ட் அண்ட் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்எம்பி, ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ரீட்டைலில் கொடுக்க முடியாத ட்ரக் ஷெடியூல் ஹெச் ட்ரக் தான். 27th கொஸ்டின் பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெக்கார்ட் இன் ஹாஸ்பிட்டல் அப் டு 300 beds. 15, 10, 8, 5. 10 ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டானது தான். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். அதுபோக ஒவ்வொரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பெட்ஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டும் அதிகமாகிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா 300 பெட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக 10 ஃபார்மசிஸ்ட் தேவைப்படும். இதில் வந்து 15ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டான ஆப்ஷன் வந்து 10 தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28, castration or mixing movement seen in dash, stomach, small intestine, large intestine, esophagus. ஸோ ஹேஸ்ட்ரேஷன் அது வந்து மிக்சிங் மூமெண்ட் எங்கே அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் நடக்கக்கூடியது தான். ஸோ ஹேஸ்ட்ரேஷன் ஆர் மிக்சிங் மூமெண்ட் சீன் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், 28 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 29th கொஸ்டின் பார்க்கலாம். Hypertonic solution have dash osmotic pressure than a body fluid. சேம், ஈக்குவல், லோ, ஹை. ஸோ ஹைப்பர்டானிக் அப்படின்னாலே ஹைன்னு தான் அர்த்தம். அதனால் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான பாடி ஃப்ளூயிடு. பாடி ஃப்ளூயிடை விட அதிகமான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் உள்ள சொல்யூஷனை தான் நம்ம வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் சொல்கிறோம். அடுத்து, தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் எக்ஸப்ட். அதாவது எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இன்வால்வ் ஆகாத ஆக்டிவிட்டின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. க்யூரேட்டிவ் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ், ஆல்மா மேட்டர், ப்ரிவென்டிவ், ப்ரிமிட்டிவ். ஸோ இதில் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸப்ட், அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க அதை தவிர அப்படின்னா ஆல்மா மேட்டர் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கம்யூனிட்டி ஃபார்மசியில் வந்து கிளியராக படிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 31, ப்ரோஸ்டோகிளாண்டின் இஸ் த டேஷ். plasma kinin, lipid derived autocoid, peptide autocoid, amine autocoid. ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து என்னென்னா லிப்பிட் டிரைவ்டு ஆட்டோகாய்டு தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32, இன் இந்தியா த ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் வாஸ் இனிஷியேட்டட் இன் த இயர் 1932, 1936, 1948, 1940. ஸோ நான் கரெக்டான ஆப்ஷன் வந்து 1932 தான். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுது. இன் இந்தியா த ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் வாஸ் இனிஷியேட்டட் இன் த இயர் 1932. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33, சோடியம் பைகார்பனேட் இஸ் யூஸ்ட் அஸ் டேஷ், ஆன்டிஆக்சிடென்ட், ப்ரொடெக்டிவ், இன்ஹேலன்ஸ், ஆன்டாசிட். ஸோ இதில் வந்து ஆன்டாசிட் தான் வந்து மேஜரான ஆன்சர். அதாவது சிஸ்டமிக் ஆன்டாசிட்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய ஒரே ஆன்டாசிட் வந்து சோடியம் பைகார்பனேட் தான். ஓகேவா. ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்து மற்ற ஆப்ஷன்ஸும் கரெக்டுன்னு சொல்ல வரலாம். ஆனால் இந்த கரெக்டான ஆன்சர் ஆன்டாசிட் தான். சோடியம் பைகார்பனேட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆன்டாசிட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34, காக்லேர் மேக்னம் மீன்ஸ் டேஷ். 1 dessert spoonful, 1 teaspoonful, 1 tumbler full, 1 tablespoonful. 1 tablespoonful அப்படிங்கிறது தான் வந்து காக்லியர் மேக்னம்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? 34th கொஸ்டின்ஸ். காக்லர் மேக்னம் மீன்ஸ் 1 tablespoonful. Question number 35. Ratio analysis related with association between sales and assets of firm is dash. Efficiency ratio, solvency ratio, liquidity ratio, profitability ratio. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் உள்ள கொஸ்டின். ரேஷியோ அனலைசிஸ் ரிலேட்டட் வித் அசோசியேஷன் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் அசெட்ஸ் ஆஃப் ஃபார்ம் இஸ் டேஷ் எஃபிஷியன்சி ரேஷியோ. அடுத்து 36 கொஸ்டின். பைல் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டேஷ் பேன்க்ரியாஸ், கால் பிளாடர், லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். ஸோ பைல்னா பித்த நீர்னு சொல்லுவோம். அது எங்கே உருவாகுதுன்னா கல்லீரலில் தான் உருவாகுது. பேன்க்ரியாஸ்ங்கிறது வேறு. அதில் வந்து இன்சுலின், குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் தான் செக்ரேட் ஆகும். கால் பிளாடர் வேறு, ஸ்ப்ளீன் வேறு. கால் பிளாடர் அப்படிங்கிறது பித்தப்பை, ஸ்ப்ளீன்ங்கிறது மண்ணீரல், லிவருங்கிறது கல்லீரல். ஸோ பைல் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் லிவர் ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 37. சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். டாக்ரின் இஸ் டேஷ் ஆன்டி கொலினஸ்டரேஸ் ரிவர்சிபிள் அக்ரிடின் டெரிவேட்டிவ். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அது மட்டும் இல்லாமல் கொலினஸ்டரேஸ் இரிவர்சிபிள் அக்ரிடின் கொடுத்துக்கிறாங்க. கொலினஸ்டரேஸ் ரிவர்சிபிள் கார்பமேட் கொடுத்துக்கிறாங்க. ஆன்டி கொலினஸ்டரேஸ் இரிவர்சிபிள் கார்பமேட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு கொடுத்த கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா டாக்ரின் இஸ் ஆன்டி கொலினஸ்டரேஸ் ரிவர்சிபிள் அக்ரிடின் டெரிவேட்டிவ் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38 பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் த ரிவால்விங் ஆர் சர்க்குலேட்டிங் கேபிட்டல்? ஃபிக்ஸட் கேபிட்டல், பெர்மனன்ட் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல், வேரியபிள் ஒர்க்கிங் கேபிட்டல். கரெக்டான ஆன்சர் ஒர்க்கிங் கேபிட்டல். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் த ரிவால்விங் ஆர் சர்க்குலேட்டிங் கேபிட்டல்? கரெக்டான ஆன்சர் ஒர்க்கிங் கேபிட்டல். கொஸ்டின் நம்பர் 39. Polyuria is dash increases in volume of urine excreted per day, decreases in volume of urine excreted per day, increases in specific gravity of urine, decreases in specific gravity of urine. ஸோ பாலினாலே மெனி, யூரியானா யூரின் வந்து அதிகமாக சுரக்கிறது. ஸோ இன்க்ரீசஸ் இன் வால்யூம் ஆஃப் யூரின் செக்ரெட் பெர் டே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாலியூரியான்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸோட சிம்டம்னு சொல்லுவோம் இதை. Question number 40. A person is called registered pharmacist if he is dash having registered as pharmacist in State Pharmacy Council, having sufficient experience in pharmacy profession, holding any diploma, having experience in compounding of medicines. So as per Drugs Pharmacy Act 1948, ஓகே, Pharmacy Act 1948 படி ஒருத்தங்க வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில், அதாவது ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அவங்களுடைய டிகிரி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னு சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மற்றபடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மசி ப்ரொஃபஷன் இருந்தாலோ, எனி டிப்ளமா இருந்தாலோ, காம்பவுண்டிங் ஆஃப் மெடிசினில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ அவங்க ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் ஆவாங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், 40 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கிறோம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 41. டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த blood ஆர் ரிமூவ்டு பை டேஷ். கவுல்டர் கவுண்டர் மெத்தட், அல்ட்ரா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட், ஹீமோடயாலிசிஸ் மெத்தட். ஸோ ஹீமோடயாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஹீமோடயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ் எல்லாமே நம்மளுடைய டயாலிசிஸில் வரக்கூடிய மெத்தட்ஸ் தான். கவுல்டர் கவுண்டரு, அல்ட்ரா சென்ட்ரிஃபியூகேஷன் இது எல்லாமே வேறு மெத்தட்ஸு. இல்லை ஹீமோடயாலிசிஸ் மட்டும்தான் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் பிளட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். அதான் 41st கொஸ்டினோட ஆன்சர். 42nd கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தைராய்டு கிளாண்ட்? தைரோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன், தைராக்சின், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைரோக்ளோபுலின். ஸோ தைராக்சின் தான், தைராய்டுனால தைராக்சின் தான். ஓகேவா? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச்லாம் பிட்யூட்ரி, தைரோக்ளோபுலின்ங்கிறது வேறு, தைரோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது வேறு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா தைராக்சின் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 43. இந்த slight increase in basal body temperature at the time of ovulation is due to dash. FSH follicle stimulating hormone, progesterone, LH luteinizing hormone, estrogen. அதாவது ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் பேசல் பாடி டெம்பரேச்சர்
அதாவது கொஞ்சமாக பேசல் பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுக்கோயேன், டைம் ஆஃப் ஓவலேஷன் டைமில் அதிகமாக வச்சுக்கோங்களேன், சாரி டிஸ்கஸ் பண்ணுற ஃப்ளோவில் வந்து அது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் பேசல் பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து பேசல் பாடி டெம்பரேச்சர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஓவலேஷன் டைமில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் காரணம் சொல்கிறாங்க. தி ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் பேசல் பாடி டெம்பரேச்சர் அட் த டைம் ஆஃப் ஓவலேஷன் இஸ் டியூ டு progesterone. 44th question, local anesthetics act by dash, affecting sodium channels, affecting at spinal level, affecting potassium channels, blocking axonal transport. So நம்ம கொடுத்த ஆப்ஷன் affecting sodium channel is the correct answer. Question number 45, the drug specified in schedule X shall be marketed in a packing not exceeding dash, 100 unit dose in case of tablets or capsule, 300 ml in case of oral liquid preparation, 5 ml in case of injection, all of the above. ஸோ நமக்கு வந்து all of the above கொடுத்துக்கிறாங்க. அதாவது the drug specified in schedule X shall be marketed in packing not exceeding 100 unit dose in case of tablets or capsule, 300 ml in case of oral liquid preparation, 5 ml in case of injection, all of the above. அடுத்து question number 46, chemical formula for borax is dash, Na2S2O3 5H2O வா, H3BO3 ஆ, Na2S4O7 10H2O வா, Na2S2O3 ஆ? ஸோ 4 ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து H3BO3 அப்படிங்கிறது போரிக் ஆசிடு, Na2S2O5 அதெல்லாம் வேறு ஆப்ஷன். அடுத்து Na2S2O3 5H2O அதுவும் இல்லை, Na2B4O7 10H2O இதுதான் வந்து போராக்ஸ்க்குரிய ஃபார்முலாவாக கொடுத்துக்கிறாங்க. 46th கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் 47, கொஸ்டின் நம்பர் 47, zero order kinetics means dash, a constant amount of drug is eliminated per unit time. இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா a constant fraction of the drug in the body is eliminated per unit time, the effect that can be increased by giving a second agent that boosts the effect of the liver enzyme system, the fraction of the administered dose that reaches the systemic circulation. நம்மளுடைய கொஸ்டின் zero order kinetic means a constant amount of drug is eliminated per unit time. அடுத்து கொஸ்டின் நம்பர் 48, which of the following is an optimum temperature for most of the enzymes to activate? டெம்பரேச்சர் வந்து 25 to 30 degree Celsius, 50 to 60 degree Celsius, 35 to 40 degree Celsius, 45 to 50 degree Celsius. So which of the following is an optimum temperature for most of the enzymes to activate na 35 to 40 degree Celsius தான். அடுத்து 49th question, dash errors are those which occur again and again in a series of determination in the analysis of a drug, significant error, determinate error, indeterminate error, accidental error. ஸோ எரரில் நிறைய டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினேட் எரர் அப்படிங்கிறது எரர்ஸ் ஆர் those which occur again and again in a series of determination in the analysis of drugs. Okay, 50th question, which of the following is exempted advertisement under Drugs and Magic Remedies Act? Advertisement made by private company, advertisement made by person, advertisement made by government, advertisement made for treatment of டயபெட்டிஸ். எக்ஸம்டட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளம்பரங்கள்னு பார்த்தோன்னா நம்ம அரசாங்கத்தினால் வந்து சொல்லப்படக்கூடிய விளம்பரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. மற்றபடி ப்ரொஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது தடை செய்யப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விளம்பரங்கள் அப்படிங்கிறது ப்ரைவேட் கம்பெனினால் சொல்லப்படக்கூடியது, ஒரு பர்சன்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ்க்கு நம்ம ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சும்மா நார்மலாக சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அடுத்து 51st கொஸ்டின், விச் க்ரூ ட்ரக் இஸ் யூஸ்ட் அஸ் எ டயூரெட்டிக்? புனர்னவா, டெரோகார்பஸ், கோல்சிக்கம், பிக்ரோரைசா. ஸோ நமக்கு இது எல்லாமே தெரியும், நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசிலே படிச்சிருப்போம். கோக்ரூ, புனர்னவா இது எல்லாமே டயூரெட்டிக் யூஸ் பண்ண ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் யூரின், புனர்னவா. டெரோகார்பஸ்ங்கிறது வேறு, கோல்சிக்கம் அப்படிங்கிறது கோல்சிக்கம் ஆட்டம்னேல் அப்படிங்கிற
பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரக் தான் கோல்சிக்கம். அது வந்து கவுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பிக்ரோரைஸா அது வேறு ட்ரக். ஓகேவா? புனர்னவா தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் டயூரெட்டிக். 51st கொஸ்டினுடைய ஆன்சர் புனர்னவா டயூரெட்டிக். கொஸ்டின் நம்பர் 52. In sterilization by radiation, the following are used as electromagnetic waves except dash infrared, X-ray, alpha and beta radiation, ultraviolet. இதில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேடியேஷன் தவிர மற்ற எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இன் ஸ்டெரிலைசேஷன் பை ரேடியேஷன் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்டு அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எதெல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ராரெட்டு, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேடியேஷன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. ப்ரிசர்வேட்டிவ் யூஸ்டு ஃபார் ஜெல்லிஸ் கண்டெய்னிங் சோடியம் கார்பாக்சி மிథைல் செல்லோஸ். அது என்னென்னா குளோர்ஹெக்சிடின் அசிட்டேட். அதான் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஆன்சராக பென்சால்கோனியம் குளோரைடு, குளோரோக்ரெசால், பென்சோயிக் ஆசிட், இது எல்லாமே ராங்கான ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் யூஸ்டு ஃபார் ஜெல்லிஸ் கண்டெய்னிங் சோடியம் கார்பாக்சி மிథைல் செல்லோஸ் வந்து என்னென்னா குளோர்ஹெக்சிடின் அசிட்டேட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. பேரியம் சல்ஃபேட் இஸ் ப்ரிப்பேர்டு பை டேஷ். precipitation of sodium sulfate by potassium chloride, precipitation of sodium sulfate by silver chloride, precipitation of sodium sulfate by sodium chloride, precipitation of sodium sulfate by பேரியம் குளோரைடு. ஸோ பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் பேரியம் குளோரைடு அப்படிங்கிறது வரதை நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. பேரியம் சல்ஃபேட் இஸ் ப்ரிப்பேர்டு பை precipitation of sodium sulfate by barium chloride is the correct answer. அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. Which of the following anti-tubercular drug is used in the treatment of leprosy? Diazepam, rifampicin, dantrolene sodium, tibocurarin. ஸோ டயசிபம்ங்கிறது வாய்ப்பே இல்லை, அது சிஎன்எஸ் ட்ரக்கு. பென்சோடைசிபின் டெரிவேட்டிவ். ரிஃபாம்பிசின் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க டிபி அண்ட் லெப்ரஸி. டான்ட்ரோலின் சோடியம் வேறு, டியூபோகுராரின்லாம் வேறு ட்ரக். ஓகேவா? வேறு ட்ரக் மீன்ஸ் இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபி அண்ட் லெப்ரஸி. கொஸ்டின் நம்பர் 56. டேட்ஸ் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஷ். அயன், கால்சியம், விட்டமின் சி, கரோட்டின். ஸோ இது நமக்கு தெரியும், அயன் தான் கரெக்டான ஆன்சர். டேட்ஸ் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன். கொஸ்டின் நம்பர் 57. இன்புட் அவுட்புட் ரேஷியோ இஸ் த ரிலேஷன் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் சார்ஜ் டு தி டேஷ் அண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன் த ஃபைனல் அவுட்புட். ஃபைனல் அவுட்புட், மூவிங் ரேஷியோ, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அடுத்து பர்ச்சேஸ். ஓகேவா? அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்புட் அவுட்புட் ரேஷியோ இஸ் த ரிலேஷன் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் சார்ஜ்டு டு தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன் த ஃபைனல் அவுட்புட். ஸோ இது நமக்கு வந்து சம்டைம்ஸ் புரியாத ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த அக்கௌண்டன்சி காமர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக படிக்கும்போது, ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நம்ம ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிக்க முடியும். தி ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் ஆஃப் vacuum oven is usually dash. 0.6 to 0.8 bar, 0.3 to 0.6 bar, 0.03 to 0.9 bar, 0.03 to 0.06 bar. கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா லாஸ்ட் ஒன், 0.03 to 0.06 bar. தி ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் ஆஃப் vacuum oven is usually dash. 0.03 to 0.06 bar. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. which of the following statements about aminophylline is incorrect? Aqueous solutions become cloudy, acts as a selective phosphodiesterase inhibitor. அடுத்து combination of theophylline and ethylene diamine. அடுத்து used in treatment of bronchial asthma. which of the கொஸ்டின் பார்த்தோன்னா which of the following statement about aminophylline is incorrect? ஸோ அமினோஃபைலினை பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்ட் இல்லாததுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்ட் as a selective phosphodiesterase inhibitor தான் கரெக்ட் இல்லாத ஆன்சர். அப்போ அமினோஃபைலினை பற்றின கரெக்டான ஆப்ஷன் எதுலான்னா aqueous solution becomes cloudy, combination of theophylline and ethylene diamine, அடுத்து used in treatment of bronchial asthma. இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ 59 கொஸ்டின்ஸ் ஓவர். அடுத்து 60th கொஸ்டின் பார்க்கலாம். ESR stands for emulsion sedimentation rate, erythrocyte sedimentation rate, electrolytic sedimentation rates,
எஸ்டிமேஷன் சாலிட் ரேட் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இஎஸ்ஆர்னால் நமக்கு தெரியும், பிளட்லேயே படிச்சிருப்போம், எரித்ரோசைட்டிக் செடிமெண்டேஷன் ரேட் தான். ஆனால் இதில் இந்த இஎஸ்ஆரில் இன்னொன்று கொடுப்பாங்க, எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாலிசிஸ் வரக்கூடிய கொஸ்டின். ஸோ எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 61. இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ் அகேசியா இஸ் யூஸ்ட் அஸ் டேஸ் பைண்டர்ஸ், லூப்ரிகன், கிளைடன், டைலுவன்ஸ். ஸோ கரெக்டாக ஆப்ஷன் வந்து பைண்டர்ஸ் தான். ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் அகேசியா வந்து பைண்டராக யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகன் கிடையாது, கிளைடன் கிடையாது, டைலுவன் கிடையாது. 62வது கொஸ்டின். தி ஏரோபிக் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ் இஸ் டேஷ் பைருவேட், அசிட்டைல் கோஏ, பாஸ்போ ஈனோல் பைருவேட், லாக்டேட். ஸோ aerobic end product of glycolysis வந்து பைருவேட் தான். ஓகேவா, நம்ம பயோகெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம் ஆல்ரெடி. 63rd கொஸ்டின். ஃபியூரடன்டாயின். கொஸ்டின் நம்பர் தப்பாக இருக்கும். ஃபியூரடன்டாயின் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் டேஷ் நைட்ரோஃபியூரன்டாயின், செட்ரிமைடு, பென்சால்கோனியம் குளோரைடு, ஃபீனால். சாரி, கொஸ்டின் தவறு கிடையாது, கரெக்டு தான். ஃபியூரடன்டின், FURADANTIN. அது வந்து பிராண்ட் நேம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அது வந்து ஜெனரிக் நேம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். வெரி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். கரெக்டான கொஸ்டின் தான். ஃபியூரடன்டின் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் டேஷ் நைட்ரோஃபியூரன்டாயின். ஓகேவா. அடுத்து 64th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக் இஸ் மோர் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் proliferating cells but they are not phase specific. என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா மீத்தோட்ரெக்சேட், சிஸ்பிளாட்டின், ஃப்ளூரோயுரசில், அஸ்பாரஜினேஸ். ஸோ அந்த மீத்தோட்ரெக்சேட்டை பார்த்த உடனே ஆப்ஷன் கொடுத்துருப்போம், ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து ஃப்ளூரோயுரசில் தான். ஃப்ளூரோயுரசில். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக் இஸ் மோர் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் ப்ரோலிஃபரேட்டிங் செல்ஸ் பட் தே ஆர் நாட் ஃபேஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ அது வந்து ஃப்ளூரோயுரேசில். கொஸ்டின் நம்பர் 65. கேம்பியர் ஃப்ளோரசின் இஸ் present in dash black கேட்டச்சு, அசஃபோல்டா, பேல் கேட்டச்சு, நட்மக். ஸோ பேல் கேட்டச்சு தான் கரெக்டான ஆன்சர். கேம்பியர் ஃப்ளோரசன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பேல் கேட்டச்சு தான் செய்வோம். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 66. Nissl bodies are present in dash spleen, neuron, nephron, lungs. ஸோ நியூரான், NISSIL, Nissl bodies are present in neuron. ஸ்ப்ளீன் கிடையாது, நெஃப்ரான் கிடையாது, லங்ஸ் கிடையாது. ஸோ நிசில் அப்படின்னா நியூரான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 67. டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ் ஆர் சுகர் கோட்டிங் டேப்லெட்ஸ், என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ், ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்ஸ், மவுல்டட் டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ் அப்படிங்கிறது மவுல்டட் டேப்லெட்ஸ் தான். ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. டைமீத்தைல் ஃபினைல் பைப்ரசினியம் DMPP is a dash adrenergic neurotransmitter, ganglionic blocking drug, neuromuscular blocking drug, ganglionic stimulating drug. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமீத்தைல் ஃபினைல் பைப்ரசினியம் அப்படிங்கிறது ganglionic stimulating drug. That is the answer for question number 68. அடுத்து 69வது கேள்விக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் இஸ் எ டார்கெட் ஃபார் ப்ரொலாக்டின்? மெமரி கிளாண்ட், தைராய்டு, லிவர், அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். ஸோ அது வந்து மெமரி கிளாண்ட், மில்க் செக்ரிஷன் கூட சம்மந்தப்பட்ட கிளாண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் இஸ் எ டார்கெட் ஃபார் ப்ரொலாக்டின்? மெமரி கிளாண்ட் தான். தைராய்டு கிடையாது, லிவர் கிடையாது, அட்ரினல் கார்டெக்ஸ் கிடையாது. ஓகேவா. 70th கொஸ்டின். Cackets are the dash form, CACHETS, அது dash form, semi-solid dosage form, novel ductal system, liquid dosage form, solid unit dosage form. Correct alternative. Okay, solid unit dosage form example வந்து cackets, CACHETS. Question number 71. Which of the following mill uses the combined mechanism of impact and attrition for size reduction? Ball mill, fluid energy mill, hammer mill, both A and B. ஸோ போத் A and B ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து ஹேமர் மில் தான். ஓகேவா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மில் யூசஸ் தி கம்பைன்டு மெக்கானிசம் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன்? அதில் எதுனா ஹேமர் மில் தான். இம்பேக்ட்டும் இருக்கும், அட்ரிஷனும் இருக்கும். ஓகேவா. அதாவது மெட்டீரியல் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது மில் சுற்றும், மில் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது மெட்டீரியல் சுற்றும். இதுதான் நம்ம இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன் சொல்கிறோம். 72nd கொஸ்டின். த லாட்டின் டேர்ம் ஃபார் மவுத் வாஷ் இஸ் டேஸ்? சார்ட்டா, ஆருஸ்டிலா, கொலுட்டோரியம், collyrium. So answer collutorium. Question number 73. Which is the
what is the following statement which means use of drug by self-medication in a manner and amount that deviates from the approved medical and social patterns in a given culture of a great time. ஸோ அது என்ன பார்த்தோன்னா ட்ரக் அடிக்ஷனா, ட்ரக் வித்ட்ராவல் ரியாக்ஷனா, ட்ரக் ஹேபிச்சுவேஷனா, ட்ரக் அப்யூஸா? ட்ரக் அப்யூஸ் தான் சொல்கிறாங்க. என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் விச் மீன்ஸ் யூஸ் ஆஃப் ட்ரக் பை செல்ஃப் மெடிக்கேஷன் இன் எ மேனர் அண்ட் அமௌண்ட். நாமளே சுயமாக யூஸ் பண்ணிக்கிட்டதும் செல்ஃப் மெடிக்கேஷனாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டதும் தட் டீவியேட்ஸ் ஃப்ரம் த அப்ரூவ்டு மெடிக்கல் அண்ட் சோசியல் பேட்டர்ன்ஸ். அதாவது அப்ரூவ்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ் கிடையாது, சோசியல் சமுதாயத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டேர்ம் இன் ஏ கிவன் கல்ச்சர் ஆஃப் எ கிவன் டைம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழும்போது அந்த கல்ச்சருக்கு முரண்பாடாக இருக்கக்கூடியதை நம்ம ட்ரக் அபியூஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து டவர்ஸ் பவுடர் கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ், ஓபிஎம் அண்ட் எஃபிட்ரா பவுடர், ஓபிஎம் அண்ட் பிகாக் பவுடர், ஓபிஎம் அண்ட் கோல்ஜிசின் பவுடர், ஓபிஎம் பவுடர். ஸோ இது வந்து ஓபிஎம் அண்ட் இபிகாக் பவுடர் தான் டவாஸ் பவுடர்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் மெடிக்கல் ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்கலாம். அடுத்து தி கம்பேரிசன் ஆஃப் பயோ அவைலபிலிட்டி பிட்வீன் டூ டோசேஜ் ஃபார்ம்ஸ் டேஷ், பயோஃபார்மசூட்டிக்ஸ், பயாலஜிக்கல், பயோ ஈக்குவலன்ஸ், அடுத்து பயோ அவைலபிலிட்டி. தி கம்பேரிசன் ஆஃப் பயோ அவைலபிலிட்டி பிட்வீன் டூ டோசேஜ் ஃபார்ம்ஸ், அது என்னென்னா பயோ ஈக்குவலன்ஸ். ஓகேவா? 75th கொஸ்டினோட ஆன்சர் பயோ ஈக்குவலன்ஸ். நெக்ஸ்ட்டு 76th கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேஷ் இஸ் அன் ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயாட்டிக். ஸோ எரித்ரோமைசின், பெனிசிலின் ஜி, கிரிசியோஃபர்வின், ஸ்ட்ரெப்டோமைசின் மெடிக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். நமக்கு நிறைய டிப்ளமா இன் ஃபார்மசிலே படிச்சிருப்போம். ஸோ கிரிசியோஃபர்வின் தான் ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயாட்டிக். ஓகேவா? எரித்ரோமைசின் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பெனிசிலின் ஜி வந்து ஆன்டிஃபங்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிறது வேறு ட்ரக், அது ஸ்ட்ரெப்டோமைசின் ஸ்பீசிஸ் வரக்கூடியது. டேஷ் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த பல்க் when the proportion of medicament is very small in quantity. கிளைடன்ஸா, டைலுவன்ஸா, பைண்டர்ஸா, லூப்ரிகன்ஸா? டைலுவன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டைலுவன்ஸ் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த பல்க் when the proportion of medicament is very small in quantity. 78th question, which of the following is the most effective prophylactic measure against cholera? Health education, vaccination, chemoprophylaxis, early case detection. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொபைலாக்டிக் மெஷர் அகெயின்ஸ்ட் காலராமா. ஓகேவா? ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு நோய் வராது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 79, அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஓபிஎம்? கொடின், ஹெராயின், எகோக்னின், மார்ஃபின். ஸோ எல்லாமே மார்ஃபின், கொடின், ஹெராயின் மூணுமே ஓபியம் டெரிவேட்டிவ். எகோக்னின் அப்படிங்கிறது தான் நாட் ஓபியம் டெரிவேட்டிவ். ஸோ 80th கொஸ்டின், there are dash numbers of cervical vertebrae in a human body? 5, 9, 7, 10. 7 number of cervical vertebrae in a human body. That's the correct answer. 81st question, in sterilization by filtration, the filter medium Klesselgar is dash, fibrous pads, microporous plastics, gingered ceramics, ஃபில்டர்டு கிளாஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா சிஞ்சர்டு செராமிக்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது டென்டேட்டிவான ஆன்சர் தான். வெரி ரேராக ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன் ஸ்டெரிலைசேஷன் பை ஃபில்ட்ரேஷன் த ஃபில்டர் மீடியம் கிசல்கார் இஸ் டேஷ், சிஞ்சர்டு செராமிக்ஸ். 82nd கொஸ்டின், ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் டேஷ், பிராசோசின், ஃபெலோடிபின், ஆம்போடெரிசின் பி, நிஃபிடிபின். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆம்போடெரிசின் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக் இஸ் ஆம்போடெரிசின் பி. இது வந்து 82nd கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 83, இன் ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் டேஷ், sediment is very closely packed, the flocculate stick to the sides of the bottle, supernatant liquid is not clear, sediment is slowly formed. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா த ஃப்ளாக்குலேட் ஸ்டிக்ஸ் இன் த சைட்ஸ் ஆஃப் த பாட்டில் சைடில் ஃப்ளாக்குலேட்ஸும் ஸ்டிக்காக ஒட்டுது. அதுதான் நம்ம ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் சொல்கிறோம். 84th கொஸ்டின், கவுண்டிங் த particles with diameter below 0.1 micrometer can be detected by dash method. ஸோ ஒரு பார்ட்டிக்கிளை வந்து கவுண்ட் பண்ணுறோம், அதனுடைய டயமீட்டர் வந்து 0.1 மைக்ரோமீட்டருக்குள்ளே இருக்குது.
அதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா, அது என்ன மெத்தட்னு கேட்டிருக்கிறாங்க. கவுல்டர் கரண்ட் மெத்தடு தான். அதுதான் வந்து பார்ட்டிகிள் சைஸ் டிட்டர்மினேஷனில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். லைட் பிளாக்கேஜ் மெத்தட் இல்லை, விஷுவல் மெத்தட் கிடையாது, ஃபில்ட்ரேஷன் மெத்தட் கிடையாது. ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் பார்க்க முடியாது, விஷுவல் மெத்தடில் நார்மல் ஐயில் பார்க்க முடியாது. ஏன்னா பார்ட்டிகிள் சைஸ் மைக்ரான் லெவலில் இருக்குது. அதனால் லைட் பிளாக்கேஜ் மெத்தட் கிடையாது. கவுல்டர் கரண்ட் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, கவுண்டிங் த பார்ட்டிகிள் வித் டயமீட்டர் பிலோ 0.1 மைக்ரோமீட்டர் கேன் பி டிடெக்டட் பை கவுண்டர் மெத்தட். ஓகேவா. 85th question. Which ointment preparation involves chemical reaction? Sulfur ointment, non-staining iodine ointment, simple ointment, Whitfield ointment. ஸோ அயோடின்ங்கும்போது கண்டிப்பாக அது ரியாக்ட் ஆகும். அதனால தான் ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட்னு சொல்லியிருக்கிறாங்க. 86th question. Glycosides are condensation product of dash, fat and aglycone, sugars plus aglycone, resins plus aglycone, protein plus aglycone. பொதுவாகவே கிளைகோசைட்ஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பிரைமரி மெட்டபாலைட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நம்ம சுகர்ஸ் ப்ளஸ் ஏக்லைகோன் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடலாம். கிளைகோசைட்ஸ் ஆர் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் ஏக்லைகோன். 87th question. Function of commerce establishes that கான்டாக்ட் பிட்வீன் செல்லர், கன்சியூமர், பையர் அண்ட் செல்லர், பையர். ஸோ பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் தான் வணிகம். அதனால் பையர் அண்ட் செல்லர்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் காமர்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் த கான்டாக்ட் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். அடுத்து 88th question. வாட் இஸ் த கரண்ட் தெரப்பியூட்டிக் இண்டிகேஷன் ஆஃப் அஸ்டசோலமைடு? ரீனல் இன்சஃபிஷியன்சி, கிளக்கோமா, cirrhosis of liver, congestive cardiac failure. So glaucoma. ஓகேவா. வாட் இஸ் த கரண்ட் தெரப்பியூட்டிக் இண்டிகேஷன் ஆஃப் அஸ்டசோலமைடு? அது வந்து glaucoma. 89th question. சைஸ் ரிடக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கம்யூனிஷன். கட்டிங்கிறது வேறு, அடுத்து கம்ப்ரெஷன்லாம் வேறு, கம்யூனூஷனுங்கிறது வேறு. COMMINUTION. அங்கே வந்து கம்யூனியூஷன் நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் வந்து 4th ஒன் தான், கம்யூனிஷன், சைஸ் ரிடக்ஷன் இல்லை மில்லிங்னு சொல்லுவாங்க. 90th question. The clear fluid portion of the cytoplasm in which the particles are spread over is called dash. Nucleus, mitochondria, cytosol, cell wall. The clear fluid portion of cytoplasm in which the particles are spread over is called cytosol சொல்கிறோம். சைட்டோ, அதாவது சோல்கிறது வந்து ஒரு கூழ்மமான ஒரு பொருள். சைட்னா செல். அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோல் மாதிரியான பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். 91st question. ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் டேஸ், எக்கு, மட்டன், சோயாபீன், மில்க். ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எக்கு தான். ஓகேவா. 91 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 9 கொஸ்டின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். 92nd question. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் டேஸ், குளுக்கோஸ், நியூக்ளிக் ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ். இது ஈஸியான கொஸ்டின் தான். பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா. ஸோ அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து தான் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. 93rd question. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மசில்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தை? குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், டெட்லாய்டு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் மசில்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தைன்னு பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ் தான் கரெக்டு. ஏன்னா ஃபெமோர் அப்படிங்கிறது தை தானே, தை போன். அதனால தான் வந்து குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ்ன்னு சொல்கிறோம். 94th question. டொமஸ்டிக் ட்ரேட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹோம் ட்ரேட், எக்ஸ்போர்ட் ட்ரேட், இம்போர்ட் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். டொமஸ்டிக் அப்படின்னாலே ஹோம் தான், அதனால் ஹோம் ட்ரேட்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் வித்தின் த கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வணிகத்தை நம்ம வந்து ஹோம் ட்ரேட்னு சொல்கிறோம். 95th question. pH ஆஃப் சோடியம் பைகார்பனேட் இஸ் 8.5. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா ஸோ பேசிக் pH அசிடிக் அப்படிங்கிறது <7, நியூட்ரல்ங்கிறது 7, மோர் தென் 7 அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து 8.5 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ pH ஆஃப் சோடியம் பைகார்பனேட் இஸ் 8.5. நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுங்கக்காண்டு 7.5 கொடுத்துக்கிறாங்க. ஆனால் 8.5 தான் கரெக்டான ஆன்சர். ஐடென்டிஃபை அண்ட் நேம் த ஃபாலோவிங் ஆன்டிமலரல் ஏஜென்ட். ஸோ இந்த ஆன்டிமலரல் ஏஜென்ட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா குளோரோக்வின் தான். பேமாக்வின், குளோரோக்வின், அமோடியாக்வின், பிரிமாக்வின் கொடுத்துருக்குறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா குளோரோக்வின். ஓகேவா.
97th question. Which one of the following constituent of cinchona is used to treat auricular fibrillation? சின்கோனின், குயினின், குயினிடின், சின்கோனிடின். ஸோ குயினிடின் தான் அதுக்குரிய ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் சின்கோனா இஸ் யூஸ்டு டு ட்ரீட் auricular fibrillation அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர் குயினிடின். 98th கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஆஃப் சலைன் கேத்தட்டிக் வந்து ஏர்கிரால், எப்சம் சால்ட்டு, ரோசல் சால்ட்டு, செய்ஜினட் சால்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சலைன் கேத்தட்டிக்ஸ் வந்து எப்சம் சால்ட். ஓகேவா? அடுத்து 99th கொஸ்டின். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த அனதர் நேம், அதனுடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் தனியாக படிக்கலாம். 99th கொஸ்டின். நேச்சுரலி அக்கரிங் ஆர் சிந்தட்டிக் ஃபேட் சால்யுபிள் டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் cyclopentanoperhydrophenanthrene are steroidal drugs, anti-hypertensive drugs, anti-epileptic drugs, anti-neoplastic drugs. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டீராய்டல் ட்ரக்ஸோடைய கெமிக்கல் நேம் cyclopentanoperhydrophenanthrene. அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. டேஸ் ஃபைபர் gives black precipitate with lead acetate and caustic soda due to the presence of sulfur? silk, wool, cotton, rayon. Correct option wool fibers. Wool fibers gives black precipitate with lead acetate and caustic soda. ஓகேவா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லெங்க்த்தியான செஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த காணொலியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் ஆகும். இது ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் 4 செஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 4th செஷன் 2nd டே நம்ம எடுத்த கொஸ்டின் தான். இப்போ ஏப்ரல் நடந்த எக்ஸாமினேஷனில் எடுத்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இதை ஓரளவு கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் நினச்ச பிரான்ச் கிடச்சி வாழ்க்கையில் வச்சிடைகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.